ஹாய் ஃப்ரெண்ட், இன்றைக்கி லன்ச்சு வந்து எங்கள் வீட்டில் சாதம், நானும் என் பையன் மட்டும்தான். சாதம் அப்படியே இப்படி வந்தீங்கன்னா முட்டை பொரியல். முட்டை பாருங்கள் தூள் ஆகிடுச்சு. முட்டை வேக வச்சு மிளகாத்தூள் உப்பு போட்டு வறுத்துட்டேன். அப்படியே இப்படி வந்தீங்கன்னா சாம்பாருங்க. நேற்று நைட்டுக்கு வச்சு சாம்பார் அதே தான், எதுவும் செய்யலை. சாம்பார் என் பையன் முட்டை பிசைஞ்சு கொடுத்தாலுமே சாப்பிட்ருவான். அவனுக்காக முட்டை மட்டும் பிசைஞ்சு கொடுத்துருவேன். இது வந்து சாம்பார் வந்து நான் சாப்பிட்டு மீதி இருந்துச்சுன்னா கீழே ஊற்றிடுவேன், அவ்வளோதான். நிறைய வச்சுக்க மாட்டேன். அது என் பையன் சாப்பிட மாட்டான். சாம்பார் முட்டை இருக்குல்ல, அந்த முட்டையிலே சாப்பாடு பிசைஞ்சு கொடுத்தோன்னா அழகாக சாப்பிட்ருவான். அவனுக்காக மட்டும்தான் முட்டை. நான் வந்து வெறும் சாப்பாடு கூட குழம்பு சாம்பார் ஊற்றிட்டு சாப்பிட்ருவேன். இன்றைக்கி உங்கள் வீட்டில் என்ன குழம்பு, என்ன தொட்டுக்க, என்ன செஞ்சீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வெயிலெல்லாம் எப்படி இருக்குது? இங்கே வெயில் அடிப்புளியாக இருக்குது. உயிர் போகுது, அவ்வளோ வெயில். முடியல, எங்களால் வெயில் தாங்க முடியல. பயங்கரமாக இருக்குது வெயில். அனல் வீசுது. துணியை சொட்ட காய போட்டாலும் துணி உடனே காஞ்சிடும் போல இருக்குது. அவ்வளோ வெயிலுங்க. அந்த வெயிலே தான் இன்றைக்கி 3 வாட்டி கடைக்கு போய்ட்டு வந்துட்டேன். என் பையனை கூட்டிக்கிட்டு ஒரு வாட்டி, நான் ஒரு வாட்டி கூல்ட்ரிங்க்ஸ் வேணும்னு கேட்டேன். வெயிலுக்கு அந்த கூல்ட்ரிங்க்ஸ் கொடுத்தா கொஞ்சம் சில்லுன்னு இருக்குது. உடம்பு முடியாமல் தான் போதா கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்கலன்னா சில்லுன்னு தண்ணி ஃப்ரிட்ஜில் தண்ணி வச்சா என் பையன் குடிச்சிக்கிட்டே இருப்பான். ஒரு 10 ரூபா பாட்டில் வாங்கி குடித்தேன்னா கம்முன்னு ஆகிடும். அவனுக்காக போயிட்டு அவன் கொஞ்சம் நான் கொஞ்சம் குடித்தேன். இதுதாங்க இன்றைக்கி எங்கள் வீட்டு லஞ்சு. எங்கள் குட்டி தலைவர் அங்கே டிவி பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸ் சாப்பிட்றாரு. நீ வீடியோக்குள்ளே வரல, அவர் பிஸியாக இருக்கார். எங்கள் வீடியோ பாருங்கள். எங்கள் வீடியோ சரியாக பார்க்கறதில்ல. வீடியோ பார்த்து லைக் பண்ணி ஷேர் பண்ணி அவங்க தெரிஞ்சவங்களுக்கு, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இதுதான் எங்கள் வீட்டு லஞ்ச் இன்றைக்கி. நாளைக்கு வந்து ஃபங்க்ஷனுக்கு போகிறோம். அந்த ஃபங்க்ஷனுக்கு போகிற அந்த வீடியோ எடுத்து போடுறேன். எங்கள் வீட்டுக்கார் சேனல்லையும் வரும், அந்தோனி மணின்ட்டு அந்த சேனல்லையும் வரும் பாருங்கள். நாளைக்கு போவேன். நாளைக்கு வந்து எங்கேஜ்மெண்ட்டு. நாளைக்கு போவேன். நாளைக்கு மறுபடியும் 5ஆம் தேதி கல்யாணம். அதுக்கு போவேன். அந்த வீடியோ தொடர்ந்து வரோம் பாருங்கள். எங்கள் வீடியோ பார்த்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே வந்து வீடியோ பார்க்காதவங்களுக்கு எங்கள் வீடியோ இந்த ஐடியா இருக்குதுன்னு சொல்லுங்கள். ஏன்னா புதுசாக வர்றதுன்னா புதுசெல்லாம் இல்லைங்க, ரொம்ப வருஷமாக இருக்கும். ஆனால் யாருக்கும் தெரியல, அவ்வளோ வீடியோ போடுறதில்ல. நாங்கள் எங்கள் வீட்டுக்காரர் அவ்வளோ வீடியோ போடுறதில்ல. என் ஐடியில் ஏதோ ஒரு வீடியோ என் பையனை வச்சுக்கிட்டு அவன் அப்படி ஓடுவான் இப்படி ஓடுவான், அவனை பார்த்துக்கிட்டு பண்ணிக்கிட்டு எனக்கு வீடியோ போடுறதுக்கு டைம் இல்லை. இதுதாங்க எங்கள் வீட்டில் லஞ்சு.